ஹாய் லோ ஃபேம், எத்தனை பேர் பொங்கலை வந்து ட்ரெடிஷ்னலாக கொண்டாடி இருக்கீங்கன்னு தெரியல. நான் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவேன்றது தான் நான் இங்கே காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் கோவிலுக்கு போவோம். அங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்றது வழக்கம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பானையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்து வீட்டுக்கு போகிறோம். தோட்டத்து வீட்டுக்கு போகிறதுக்கு போய் நீங்கள் நிறைய நேச்சர்ஸ் பார்க்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம சென்னை லைஃப் ரொம்ப 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 பிஸியாக இருக்கும். அந்த லைஃப்லேருந்து நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் பிரேக் எடுக்கிறன்றப்ப எனக்குலாம் அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னலாக ஆத்தென்டிக்காக செய்கிற விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஊர், அங்கே தான் நாங்கள் போகிற வழக்கம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது அது இன்னும் அலாதிய சந்தோஷம் கொடுக்கும். ஸோ இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம சென்னையில் இருக்க மாதிரி அடுப்புலாம் ஸ்டவ் இதிலெல்லாம் வந்து பொங்கல் வைக்க மாட்டோம். அதனால் வந்து மண்லேயே நம்ம வந்து நல்ல ஒரு அடுப்பு மாதிரி ஒரு செட்டப் பண்ணி பல்லெல்லாம் நோண்டி அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பானையை வந்து கண்டிப்பாக அது கூடணும். நல்ல பொங்கல் எவ்வளோ நல்லா பொங்கி வருதோ அது மாதிரி தான் வருஷம் இருக்குன்றது எல்லாருக்கும் அங்கே ஐதீகம். அதனால் ரொம்பவே நான் பயபக்தியோடு தான் ஆரம்பிப்பேன். ஸோ பொங்கல் நல்லா வந்தது, அதில் அரிசியெல்லாம் போட்டாச்சு. பொங்கல் வந்து இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல்னால் 5 நிமிஷத்தில் பொங்கி வந்துருச்சு. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது வந்து கேப்சர் பண்ணுறதுக்கும் அந்த மொமெண்ட்ஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய பாரம்பரியம் ஆக்சுவலாக. ஸோ இது ஃபேமிலியில் என்னோடய இன்லாஸ் எல்லாருமே வந்து இதை நாங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பொங்கல் பொங்கி வரப்போ பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்கிற அந்த வைப் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. சென்னையில் இதெல்லாம் நம்ம தேடி பார்த்தாலும் கிடைக்காத விஷயம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டயர்டாகிருப்போம் இந்த ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணி இந்த பொங்கல்லாம் ரெடி பண்ணி. அதுக்காக கொஞ்சம் கலப்பாடுறதுக்கு கரும்பு சாப்பிட்டோம், இளநீர் குடித்தோம், நல்ல பாடியெல்லாம் கூலன் பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஈவெண்ட்டுக்காக வந்தோமோ அதை கொஞ்சம் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு 2-3 பேர் பெரியவங்களாம் கூப்பிட்டனால ஓகே சாப்பிட்றத கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு பூஜைக்கு போயாச்சு. பூஜை ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஈவெண்ட்டே நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வருஷம் பூரா உழைக்கிற மாடு ஆடு கோழி அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம்லேண்டுக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாக தான் இது அமையும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் என்ன உங்களோட வழக்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல்.